Hello students, welcome back to our channel மாணக்கர் ஆசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ அது பார்க்கிறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியரோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க. சோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் உங்களுடைய கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் போறதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन பேப்பர்ல இருக்கக்கூடிய கீ ஆன்சர் 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாத்தையும் நல்லா படிச்சிட்டு போங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ 1 மார்க் கீ ஆன்சர் பார்க்கலாம். 11th கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பின்னோட்டில் எது மெட்டா ஆற்றப்படுத்தி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமாங் த ஃபாலோயிங் விச் ஆஃப் த மெட்டா டைரக்டிங் குரூப்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ வந்து பார்த்தோன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகிட்ருக்கும். ஸோ இந்த 1 மார்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் பி. ஃபஸ்ட்டுக்கு கரெக்டான இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, -NO2 தான் கரெக்டான ஆன்சர். ஒரு சகப்பிணைப்பின் சீரான ஒரே மாதிரியான பிளவினால் உருவாவது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ செகண்டுக்கு வந்து ஆப்ஷன் சி, ஃப்ரீ ரேடியல், தனி உறுப்புன்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சப் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ தேர்டுக்கு வந்து ஆப்ஷன் ஏ, 41.2. நெக்ஸ்ட்டு ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஃபோர்த்துக்கு சி, ஒரு மீள் செயல்முறையில் அண்டத்தின் என்ட்ரோபி மாற்றம் E வந்து பார்த்திங்கன்னா 0. அடுத்து ஃபிஃப்த்து பார்க்கலாம். ஃபிஃப்த்துக்கான 1 மார்க்கு உயிர் வேதி ஆக்சிஜன் தேவை அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் கரைந்த ஆக்சிஜன் உள்ளது, ரிச் இன் டிசால்வ்ட் ஆக்சிஜன். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து 0.018 கிராம் எடையுள்ள நீர்த்துளியில் உள்ள மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிக்ஸ்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவன்த்து CO2வின் நிலைமாறு வெப்பநிலை வந்து என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, இதுதான் கரெக்டு. அடுத்து எயித்துக்கு பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து ஒரு கரிம சேர்மத்தில் உள்ள நைட்ரஜனை கண்டறிய லாசிகன் சோதனை. நைன்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. அதே மாதிரி 10th பின்வரும் இருகூறு திரவ கலனில் எது ரவுலட்ஸ் விதியிலிருந்து நேர்கூறி விளக்கத்தை பெறுகிறது. அப்போ 10th கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? சி, எத்தனால் ப்ளஸ் நீர். 10th வந்து பார்த்தீங்கன்னா சி, எத்தனால் ப்ளஸ் நீர். ஸோ சி வந்து எத்தனால் ப்ளஸ் வாட்டர். அதே மாதிரி 11th கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். 11th வந்து பார்த்தோன்னா கூற்று சரியானது, ஆனால் காரணம் தவறானது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். எம்முறையில் உருகிய சோடியம் ஹைட்ராக்சைடு மின்னார் போகப்பட்டு சோடியமாக பிரித்தெடுக்கப்படுகிறது. 12 வந்து பார்த்தீங்கன்னா பி. காஸ்ட்னர் முறை. 13க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, -1. 14க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சதுர IFI, அதாவது IFI உடைய மூலக்கூறு வடிவம் சதுர பிரமிடு. ஸ்குவாரா பிரமிடல். அடுத்து நீர்வாய்வு என்பது எதை குறிக்கிறது? 15 வந்து ஏ, CO + H2O. ஸோ 2 மார்க்லாம் பார்க்கலாம். எலக்ட்ரான் கவர் தன்மையினை வரையறுக்கவும், சமான நிறை வரையறுக்கவும், கால்சியம் கார்பனேட்டின் மீது வெப்பத்தின் விளைவுக்கான சமன்படுத்தப்பட்ட சமன்பாடை எழுத ரொம்ப முக்கியம். டால்டனின் பகுதி அழுத்த விதி, சேர்மங்கள் உள்ள மொத்த இனக்கலப்பு, பசுமை குடியில் விளைவு என்றால் என்ன, பென்சினை எவ்வாறு BHCயாக மாற்றுவாய், படிவரிசை சேர்மங்கள் என்றால் என்ன, இது ரொம்ப முக்கியம். கம்பல்சரி 24 பார்த்துக்கோங்க. ஸோ 3 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைட்ரஜனுடைய பயன்களை எழுதுக. அயனியாக்கு மாற்றலின் அவர்தான விதியினை விவரி. பைப்பிணைப்பு என்றால் என்ன. அதே மாதிரி கருகவர் பொருள், எலக்ட்ரான் கவர் பொருள் வேறுபடுத்துக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியம் 5 மார்க் கொஸ்டின், பெரிலியம் மற்றும் அலுமினியத்தின் ஒத்தத்தன்மைகள் பற்றி விவரிக்கவும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அக ஆற்றலுடைய சிறப்பியல்புகள் நல்லா படிச்சுக்கோங்க. ரவுலட் விதி பார்த்துக்கோங்க. வான் ஹாப் சமன்பாட்டினை விவரிக்கவும். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ணால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். DTA பயன்கள் எழுதுக. கீழ்கண்டதிலிருந்து பென்சினை எவ்வாறு தயாரிப்பாய். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் ஆசிட் ரெயின் ஃபார்ம்டு, எக்ஸ்பிளைன் எஃபெக்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கீ ஆன்சர் வந்து பார்த்துடலாம்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் இங்கிலீஷ் மீடியத்துக்கான 11th கெமிஸ்ட்ரிக்கான கீ ஆன்சர் தான் இது. ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11th கெமிஸ்ட்ரி மார்ச் 2024 நடந்தது. அதாவது போன வருஷம் நடந்த கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் தான். மேலே நம்ம 1 மார்க் கீ ஆன்சர் பார்த்துருப்போம்ல, அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்லாம் எப்படி எழுதணும், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிக்கு கரெக்டான கரெக்ட் டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதே மாதிரி ஈக்குவலன்ட் மாஸ்க்கு கரெக்ட் டெஃபினிஷன் எழுதுங்க. அப்படின்னா வந்து ஈக்குவலன்ட் மாஸ் பை மோலார் மாஸ் பை ஈக்குவலன்ட் ஃபேக்டர் இந்த ஃபார்முலா இருந்தாலே 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த கீ ஆன்சர் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கீ ஆன்சர் பேஸ் பண்ணி தான் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் 11th கெமிஸ்ட்ரி பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ணால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வரும். இப்போ கேரக்டர்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜிக்கு எனி 5 கேரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதியிருக்கணும். இந்த மாதிரி கண்டென்ட் போட்டு அழகாக நீட்டாக எழுதியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 11th கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கவர்மெண்ட் ஆன்சர் கீ. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தேங்க்யூ.